இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் இட்லி தோசைக்கு தொட்டுக்க தக்காளி பூண்டு வச்சு ஒரு சட்னி தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு முழு பூண்டு தூளுரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 5 தக்காளி எடுத்திருக்கேன். 4 காஞ்ச மிளகா, 4 பெடிகை செல்லி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுலேயே புளியும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்சியில் பூண்டு போட்டுக்கலாம். ஊற வச்சுருந்த மிளகாயையும் போட்டுக்கலாம், புளியையும் போட்டுக்கலாம். 5 தக்காளியையும் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்த அந்த தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுக்கலாம். 5 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நான் கல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/4 டீஸ்பூன், உளுந்து 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பூண்டு விழுதை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மிக்சியையும் அலசி அந்த தண்ணியையும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கணும். இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் இந்த சட்னியை. இப்போ நல்லா கொதிக்குது. உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதித்து வந்திருக்கு. கடைசியாக வெல்லம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ரொம்ப போடக்கூடாது, சும்மா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி பூண்டு சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்.